ரசூலில்லாஹி மபாத். அன்புக்குரிய இலங்கை வாழ் இந்திய வாழ் மக்களாகிய உங்கள் அனைவரையும் இஸ்லாமிய சகோதரிகள் அனைவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று இன்ஷா அல்லாஹ் இலங்கையில் மிகவும் பிரபல்யமான ஜமியத்துல் உலமாவின் வைஸ் பிரசிடென்ட் கெண்டி ஜமியத்துல் உலமாவின் தலைவருமான போன்றே தாருல் உலூம் அல் ஃபுர்கானி அரபிக் காலேஜ் கெண்டி டைரக்டருமான அஷேக் உமருதீன் ரஹ்மானி அவர்களை அஸ்ஸலாம் ஃபவுண்டேஷன் சார்பாக மிகவும் அன்போடும் மரியாதையும் வரவேற்கிறதோடு உங்களுடைய சொற்பொழிவை நிகழ்த்துமாறு பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் பரக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்பிருஹு வ நதவக்கலு அலல்லாஹ் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله وحبيبه وخليله وصلى الله تعالى وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأزواجه وأتباعه إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: كل أمتي يدخلون الجنة إلا من أبى. قيل ومن أبى؟ قال من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களே, விசேடமாக சலாம் ஃபவுண்டேஷனுடைய பிரசிடென்ட் சிராஜியார் அவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் விழித்தவனாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஆயுள்ளையும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. உங்களுடைய புள்ள குட்டிகள் சந்ததிகளையும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஒரு சாலிஹான நல்லடியார்களாக வாழ்ந்து ஈமானோட வாழ்ந்து கலிமாவோட மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கடைசி மௌத்து வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு வாழ்வதற்கும் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எதையெல்லாம் பேசுகிறோமோ கேட்கிறோமோ அவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்க வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரியவர்களே, இமாம் அஸ்பஹானி ரஹ்மஹுல்லாஹ் சில விடயங்களை முன்வைக்கிறார்கள். அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஊர் மட்டத்திலே சரியான முறையிலே செயல்படுத்துவோம் என்றால் அது தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்ப வாழ்க்கையிலேயா இருக்கலாம், அல்லது ஊர் மட்டத்துடைய மக்களுடைய வாழ்க்கை அமைப்பிலேயாக இருக்கலாம். ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். நாம் எப்பொழுதுமே நாம் முன்னேற வேண்டும், ஊர் முன்னேற வேண்டும், நாடு முன்னேற வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறோம். அப்படி முன்னேற வேண்டுமாக இருந்தால் சொல்லப்படக்கூடிய இந்த 4 விஷயத்திலேயும் கரிசனை காட்டுவோம் என்றால், அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்வோம் என்றால் நிச்சயமாக
தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஊர் மட்டத்து மக்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு காரணமாக இருக்கு. அதிலே முதலாவது தான் ஆத்மீகம் என்று சொல்லக்கூடியது. அந்த ஆத்மீகம், ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மீக துறையை நாங்க சரியான முறையில பிளான் பண்ணி திட்டம் போட்டு செயல்படுத்துவோம் என்றால் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக முடியும். மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹய்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா. மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக நாம் புரிய வேண்டிய ஒன்றுதான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறுகிய கால உலகத்துடைய வாழ்க்கையிலே அனுப்பி வைத்திருக்கிறார். நாம் இது அடிக்கடி பேசக்கூடிய ஒன்றுதான். நாம் இங்கே ஒரு வாழ்க்கையை வாழ வந்தவர்கள் அல்ல, ஒரு வாழ்க்கையை தயாரிப்பதற்காக வந்தவர்கள். நாம் ஒரு நீண்ட பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆலமுல் அர்வாஹிலே இருந்தோம், தாயுடைய வயிற்றிலே கொஞ்ச நாள் இருந்தோம், இப்பொழுது உலகத்து வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு வெரி ஷார்ட் பீரியட். அடுத்தது கபருடைய வாழ்க்கைக்கு போக இருக்கிறோம். அடுத்தது கியாமத்துடைய மைதானம், சிராத்தல் முஸ்தகீம். அதுக்கு பிறகுதான் எங்களோட ரிசல்ட்ஸ், உலகத்துடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குமோ அதுக்கு எப்ப ஒதுங்கக்கூடிய இடம் என்னன்னு முடிவு செய்யும். எனவே ஆக அந்த ரிசல்ட்ஸ்ல மெயின் பொட்டான் இந்த உலகம். முக்கியமான ஒரு கட்டம் தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. அவமார் உம்மத்தி மா பைன 60 இலா 70. மனிதன் வாழ்க்கை 60-70 வருஷம் தான் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துடைய காலம். 60-70 வருஷம். இதுக்கு ஒரு காலையில தரப்பட்டி. ஆனா இந்த 60-70 வருஷ வாழ்க்கைய சில கட்டத்தில் 1-2 90 90 போகும். அந்நாதிரு கல்லதம், அது குறைஞ்சதை கொண்டு கியாஸ் பிடிக்கல. அதுக்கு முன்னமே இப்ப 40-50 போய் சேர்ந்துடுறாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸின் அடிப்படையில் 60-70 வருஷ வாழ்க்கைக்கு இத ஆகிரத்தோடு ஒப்பீடு செஞ்சு பார்த்தார். இன்னே யௌமன் இன்த ரப்பிக கஅல்ஃப ஸனத்தின் மிம்மா தஊதுன். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுது, உலகத்தில் 1000 வருஷங்கள் தான் கியாமத்தில் ஒரு நாள். உலகத்தில் 1000 வருஷங்கள் தான் கியாமத்தில் ஒரு நாள். கியாமத்துடைய கணக்கின் அடிப்படையில் உலகத்தில் வாழக்கூடிய 60-70 வருஷ வாழ்க்கைக்கு 2.5 மணித்தியாலம். தூக்கத்துக்கு எல்லாம் கழிஞ்சு போக சந்தோஷமாக இருக்கிறது 2.5 நிமிஷம். இதைத்தான் எங்களுக்கு ஷைத்தான் பெரிசுபடுத்தி காட்டுகிறான். ரிபன் பத்தி இருக்கிற மாதிரி இழுத்து காட்டுறான். எனவே ஒரு ஷார்ட் பீரியட், ஒரு குறுகிய கால வாழ்க்கை இங்க வாழ போறோம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதா. உங்களை உலகத்துல வீணா படைச்சிக்கிறன்னு நினைச்சு கொண்டு வாழ்றீங்களா? அல்லாஹ்வுக்கு தேவையில்லாம படைச்சு போட்டீங்கன்னு நினைச்சு கொண்டு வாழ்றீங்களா? கேட்கிறான். கேட்டுட்டு திரும்ப கேட்கிறான், வான்னக்கும் இலைனாலா துர்ஜவு. ஒரு நாளைக்கு என்னின் பக்கம் மீட்டி கொண்டு வரப்பட மாட்டீங்கன்னு நினைச்சு கொண்டு வாழ்றீங்களா? 13 யார் கஃன்ல சுத்தி 3 கட்டு கட்டி அந்த கபூர்ல கொணப்பைத்து புதைச்சப்பட மாட்டோம்னு நினைச்சு கொண்டு வாழ்றோமா? உலகத்திலேயே ஆயிரக்கணக்கு வருஷம் வாழ போற மாதிரி வாழ்க்கை அமைச்சு கொண்டு போறீங்க. அல்லாஹ் தேவையில்லாம உலகத்துல படைச்சு போட்டிக்கிறான் நினைச்சு கொண்டு வாழ்றீங்க நீங்க. அப்படியான்னு கேட்கிறான். கேள்வியாக கேட்கிறான். எனவே கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சு, மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் படைச்சு. கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சு வச்சிக்கிறான். மௌத்தை தான் முந்தி சொல்றான். பிறந்த உடனே
பாங்கும் இக்காமத்து சொல்லப்பட்டாச்சு. பாங்கை இக்காமத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. அதனாலதான் ஜனாசா தொழுகைக்கு பாங்கு இக்காமத்து இல்லை. எந்த டைம் ஆர்டர் வருதோ அந்த டைம் நாங்க போய்தான் ஆகணும். பாங்கு இக்காமத் சொல்றது கூட டைம் இல்ல, தேவையில்லை. எனவே மௌத்தையும் ஹயாத்தையும் படைச்சு ஒரு ஷார்ட் பீரியட் இடப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களை யாரு நல்லமல் செய்யறது பரீட்சிப்பதுதான் லோகத்துல தம்பி. ஒரு எக்ஸாமுக்காக, ஒரு பரீட்சைக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட காலத்தை தந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ வச்சு. கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا, மௌத்தையும் ஹயாத்தையும் படைச்சு உங்களை யார் நல்ல முறையில் அமல் அல்லாஹ் கட்டளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கிறன்னு பார்க்க அல்லாஹ் தந்திக்கிறான். எனவே இதை சரியா செஞ்சோம்டா அல் இம்திஹான் பரீட்சை யுக்ரமு ரஜுல், மனிதனை கண்ணியப்படுத்தும். அல் இம்திஹான் ஒன்ற யுஹான் அல்லது கேவலத்தில் கொண்டு போய் சேர்க்கும். எனவே இந்த சுருகிய கால வாழ்க்கைய வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் படைச்சது என்ன வணங்குறதுக்கண்டி வேற எதுக்கும் இல்லை. குறிப்பிட்ட ஒரு நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சு வச்சிருக்கிறார். கண்ணியமானவர்களே, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைச்ச முந்தி எங்களுக்குரிய ரிஸ்க் ஏற்பாடு செஞ்சிட்டான். யா இபாதி ஹலக்துக லி இபாதத்தி, உங்களை நான் படைச்சு இருக்கிறது என்ன வணங்குறதுக்காக வேண்டித்தான். ஃபலா தல்அப், நீங்க விளையாடாதீங்க. ஹதீஸை குத்ஸி சொல்லி காட்டுது, நீங்க விளையாடாதீங்க. உங்களை படைச்சிக்கிறது என்ன அமல் செய்யறது, இபாதத் செய்யறது, அதை சரியா செஞ்சிருக்கு. கஸம்து லக ரிஸ்க, உங்களுக்குரிய சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். எங்களை படைச்ச 70,000 வருஷத்துக்கு முன்னதாக எங்களுக்குரிய சாப்பாடு எல்லாம் படைச்சிட்டு தான் ஏற்பாடு செஞ்சுட்டு தான் எங்களை அனுப்பிக்கிறார். ஃபலா தத்அப், நீங்க உங்களை அலட்டி கொள்ளலாம். தொழுகையை விட்டு, ஜும்மா விட்டு, சுபஹ விட்டுட்டு குர்ஆன் ஓதுறது இல்லை, திக்ர் செய்யறது இல்லை, அமல்கள் ஒன்று ஈடுபடுறது இல்லை. துனியா துனியா உழைப்பு, சம்பாத்தியம், உத்தியோகம், தொழில், விவசாயம், கடல் என்று சொல்லி போட்டு அதிலேயே உங்களோட காலத்தை கழிச்ச வேண்டிய அவசியம். கஸம்துல ரிஸ்க், உங்களுக்குரிய சாப்பாடு ஏற்பாடு செஞ்சு வச்சுக்க. உங்களை நீங்க டயர்ட் ஆக்கி கொள்ள தேவையில்லை. பைன் ரலீத பிமா கஸம்து லக, நான் எழுதினது நீங்க பொருந்திக் கொண்டால் படைச்ச ரப்பு தருவான். தொழுகையை களவாக்க மாட்டேன், அமல்களை குறை செய்ய மாட்டேன், வளமையா குர்ஆன் ஓதுறது இல்லை, திக்ர் அதை செஞ்சுட்டு தான் போவேன். பரவாயில்லை, விடுபடட்டும். அல்லாஹ் நினைக்கிறத பார்க்க கொண்டு தருவான், லேசாக்கி தருவான். அரஹ்து பாரக்க, உள்ளத்துல நிம்மதி ஏற்படுத்துவேன், சந்தோஷம் ஏற்படும். உள்ளத்தில் ராகத்தாக சம்பாதிப்பீங்க, பிரச்சனை இருக்க மாட்டாது. அரஹ்து பாரக்க, உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவேன். பைலம் தர்ல பிமா கஸம்து லக, நான் எழுதினத்தை நீங்க பொருந்திக் கொள்ள இல்லைன்றால், நான் எழுதினத்தை நீங்க பொருந்திக் கொள்ள இல்லை அப்படின்னா தொழுகையும் இல்லை, அமலும் இல்லை, திக்ரும் இல்லை, குர்ஆனும் இல்லை, தஹஜ்ஜத்தும் இல்லை, அமல் ஒன்றுமே இல்லை. இவருக்கு சம்பாதிப்பு தான், பணம் தேடுறதுதான் நோக்கம். ஏன் அல்லாஹ் படைச்சு தந்திக்கிறானப்பா. உலகத்தில் எனக்கு மாடி கட்டுறதுக்கெல்லாம் அனுப்பிக்கிறது. என்ற ரூட் வேற, எங்கேயோ போகணும்னா போகும் வரைக்கும் உலகத்துல அல்லாஹ் ரப்புடைய கட்டளை நிறைவேற்றணும். அவன் சொன்ன உலகாரம் வாழணும் உலகத்தில். பைலம் தர்ல பிமா கஸம்து லக, நான் எழுதினத்தை நீங்க பொருந்திக் கொள்ள இல்லை, முடிவு செஞ்சத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள இல்லை. சல்லத்து அலைக்க துன்யா, உங்கள் மீது துனியாவை சாட்டி விட்டுருவேன். அப்படியா? நீங்க தெரிவிக்கணும், விட்டுருவான், கை விட்டுருவான். தற்குது கமாயர் குதுல் வஷியத்துல் பர்ரியா, காட்டு மிருகங்கள் அலைகிறது போல அலைய ஆரம்பிச்சு. வகுந்த இந்தி மதுமூமா, என்னிடத்துல கடைசியில கேடு கட்டவர்களாக இழிவடைஞ்ச நிலைமையில நீங்க கடைசியில எனக்கிட்ட வந்து சேருவீங்க. கபூருக்கு வரக்கொள்ள மிக பயங்கரமான முடிவோட வரும். எனவே அன்புக்குரியவர்களே, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஒரு குறுகிய கால வாழ்க்கைக்காக எங்களை அனுப்பிடுச்சு. இந்த வாழ்க்கைய எப்படி வியாபாரத்தை திட்டம் போடுறோமோ, எப்படி எங்கட குடும்ப வாழ்க்கையை பிளான் பண்றோமோ, எப்படி எங்கட கல்யாணத்தை வீடு கட்டுறத பிளான் பண்றோமோ, அதே போல எங்கட அமல்களை பிளான் பண்ணிக்கொள்ளணும். வாழக்கூடிய காலத்துல முறையாக வாழணும். படைச்ச ரப்புடைய கட்டளைகளை சரியாக நிறைவேற்றிக் கொள்ளணும். இதுதான் ஆக முக்கியம். சம்பூர்ணமான மார்க்கம் தீனிகிட்ட வரணும். அறகுறையாவல்ல, சம்பூர்ணமாக வரணும். இதை கொண்டுதான் துனியாவிலேயும் ஆகிரத்திலேயும் வெற்றி இருக்குது. எங்கட நோக்கம் உயர்தரமான நோக்கம். ஆகிரம் தான் எங்களுடைய நோக்கம், துனியாவல்ல. எனவே விசேஷமாக உலகத்து வாழ்க்கையில இன்னைக்கு மனிதன்கிட்ட வரக்கூடிய ஒன்றுதான் தொழுகை என்று சொல்லக்கூடியது. தொழுகையில நாங்க பெர்ஃபெக்ட் சரியாக இருக்கோம், முறையாக இருக்கோம், சிஸ்டமாக இருக்கோம். ஏன் மற்ற எல்லா கடமையும் பூமிக்கு மேல கடமையாக்கப்பட்டது. தொழுகை மாத்திரம் வானத்தில கடமையாக்கப்பட்டது. வானத்தில கடமையாக்கப்பட்ட ஒரு நோக்கத்தோடு அங்கிருந்து கொடுக்கப்பட்டீங்க. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி மௌத்துடைய நேரத்தில் கூட சொன்னாங்க, அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலாத்து குர்ரத்து ஐன். தொழுகையில தான் கண் குளிர்ச்சிக்குது. எங்கட உம்மா அல்லது எங்கட பாப்பா விசேஷமா கடைசி நேரத்தில் மகனே இங்க வாங்க மகனே, இந்த விஷயத்தை செஞ்சிடணும், இதை வசியத்தாக செய்தேன் என்று சொன்னா யாராவது அதை விடுவாங்க? வாழ்நாள் பூராவும் என் உம்மட வசியத்து, என் வாப்பட வசியத்து, இதை நிறைவேற்றித்தான் ஆகணும்னு சொல்லுவோம். கண்ணியமானவர்களே, லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். ரவாஹுல் புகாரி, புகாரியுடைய ரிவாயத்து. உங்கள ஒருத்தரும் பூர்ணமான மூமினாக மாட்டீங்க எதுவரைக்கும் என்றா, உங்களோட தாய் தகப்பனோ, உங்களோட மனைவியோ, பிள்ளைகளோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாரோ, கூட்டாளிமாரோ எல்லாரோட இருக்கிற முஹப்பத்தை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கிற முஹப்பத்தை உங்களுக்கு அவங்கள விட முஹப்பத் இருக்கணும், அன்பு இருக்கணும், நேசம் இருக்கணும். அதனாலதான் உமர் ரலியல்லாஹு நடந்துட்டு போறாங்க, யா ரசூலல்லாஹ் என் உயிருக்கு அடுத்ததாக உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. லா லா இல்ல உமரே இல்ல, விளங்கிட்டாங்க உமர் ரலியல்லாஹு. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் என் உயிரை விட மேலாக உங்களை மதிக்கிறேன் யாரும் சொன்னாங்க. நான் சொன்னாங்க. எனவே எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன வார்த்தை பேசினாங்கண்டா, தொழுகையில கவனமாயிருங்க, தொழுகையில கவனமாயிருங்க. எனவே எங்களோட உம்மா வாப்பாவோட, தாய் தகப்பர்களை விட, பெற்றாரை விட மிக நேசிக்க, உயிரை விட நேசிக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்தா சொன்னதை நாங்க எங்களோட தாய் தகப்பருடைய வசியத்தை விடவும் மேலாக மதிக்கணும். மதிக்கிறோமா என்று ஒவ்வொருத்தரும் உள்ளத்தை கையை வச்சு கேட்கணும். 5 நேரத்தில் மிக முக்கியமா அதோட பெருமதியை சொல்லி முடிக்க முடியாது. சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டாங்க தொழுகை கொடுத்த உடனே. ஏன்? நேரடியாக டைரக்ட் லைன்ல படைச்ச ரப்போட பேசி எங்களை விஷயங்களை சாதிச்சு கொள்ளலாம். தொழுகையில மிக முக்கியமான நோக்கம். எனவே தொழுகையில சரியான முறையில் பேணுதல் இருக்கணும். இன்றைக்கு இருக்கிற குறைபாடு தொழுகையில சரியான முறையாக எங்களோட தொழுகை இல்லை. எனவே தொழுகைகளை இமாம் ஜமாத்தோட முடியுமான அளவு தொழுது கொள்ளணும், நேரத்துக்கு தொழுது கொள்ளணும், உரிய பக்தியில தொழுது கொள்ளணும், முன்பின் சுன்னத்துகளை தொழுது கொள்ளணும். சுபகுக்கு முன்னால 2 ரக்காத்து சுன்னத்தி, லோஹருக்கு முன்னால சில ரிவாயத்துல 4 வருது, 2 வருது. 4 தொழுது கொண்டா நல்லா, பின்னால 2. லோஹருக்கு மட்டும்தான் முன்னாலையும் பின்னாலையும் சுன்னத்தி. மகரிபுக்கு பின்னால 2, இஷாவுக்கு பின்னால 2. அசருக்கு முன்னால ரஹிமல்லாஹி இம்ரான் ஸல்லா கபல அல்-அஸ்ரி 40. அசருக்கு முன்னால 4 ரக்காத் தொழுறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வாங்கன்னு சொல்லி உலமாக்கள் கைர முஅக்கதாவாக சாஃபியர் எழுத்தனி. எனவே இந்த சுன்னத்து தொழுகைகள் தான் பரலில் ஏற்படக்கூடிய குறைகளை மறைக்கக்கூடியது, அவைகள் நிரப்பக்கூடியது. மிக முக்கியம் சுன்னத்தான தொழுகைகள். அதே போல நபில் தொழுகை, லுஹா தொழுகை, ஹனபியரிடத்தில் இஸ்ராத் தொழுகை, லுஹருக்கு முன்னதாக தொழுது கொள்ள முடியும், விசேஷமான தொழுகை. அதே போல வித்ரு தொழுகை,
எஷா சுன்னத்துக்கு பின்னால தொழுது கொள்ளேலும், அல்லது தஹஜ்ஜத் உறுதியாக இருந்தால் தஹஜ்ஜத்துக்கு பின்னால கடைசி தொழுகையாக 1 ரக்காத்து தொழ முடியும். 3 ரக்காத்து தொழுது கொண்ட நல்ல 11 ரக்காத்து வரைக்கும் தொழ முடியும். எல்லாத்திலையும் விசேஷமான தொழுகைதான் தஹஜ்ஜத்து தொழுகை. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தும், கபரில் வெளிச்சத்தை ஏற்படுத்தும், கியாமத்தில் கேள்வி கணக்க லேசாக்கி உலகத்துடைய ஆகிரத்துடைய தேவைகளை படைச்ச ரப்போட நேரடியாக பேசக்கூடிய ஒன்றுதான் இரவு கொஞ்ச நேரம் தூங்கி எழும்பி சுபகுக்கு முன்னால குறைஞ்சது 2 ரக்காத்து அல்லது 8 ரக்காத்து தொழுதால் 2 மிக விசேஷமான தொழுகை. எங்களோட குடும்பத்துடைய எல்லா தேவைகளையும் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். நாங்கள் அடிக்கடி பயானுகள் செல்வது, தாய் கற்பத்தில குழந்தைய சுமந்து கொண்டிருக்கிறாவா, தாய் கற்பத்தில பிள்ளைய சுமந்து கொண்டிருக்கிறாங்களா, அந்த தாய் தஹஜ்ஜத்துல எழும்பி 2 ரக்காத்து தொழுதுட்டு சுஜூதுல இருந்து கொண்டு, யா அல்லாஹ் ரப்பே, என்ற பௌத்தில உருவாகக்கூடிய இந்த குழந்தைய நாட்டுக்கு, ஊருக்கு, சமூகத்துக்கு, குடும்பத்துக்கு பிரயோசனமான குழந்தையாக ஆக்கி தந்துடுறே என்று அவ தஹஜ்ஜத்துல கேட்பா வேண்டா. சுப்ஹானல்லாஹ், நிச்சயம் அல்லாஹ் கபூல் செய்வான். அந்த குழந்தை பரிபூர்ணமான குழந்தையாக வெளிவருவது மட்டுமல்ல, நாட்டுக்கு, சமூகத்துக்கு பிரயோசனமான பெரிய ஞானியாக மாற்றப்படும். 9 மாதத்துல குழந்தை வெளியே வருகிறது, வாங்கி இக்காமத்து குழந்தைக்கு சொல்லப்படணும். வலது காதுல வாங்கு, இடது காதுல இக்காமத்து. ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் தாய்க்கு சொல்ல முடியும். அடுத்த கட்டமாக ஒரு நல்ல தக்வா உள்ள மனிதனாக, ஒரு ஆலிமாக வாயில செப்பப்பட்ட ஈச்சம்பழம் போன்றவைகள் தஹ்னீக் செய்யப்படணும். தஹ்னீக் செஞ்சு துவா செய்யணும். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, துவா செய்யணும். அந்த குழந்தைய ஆரோக்கியமாக சமூகத்துக்கு பிரயோஜனமான குழந்தைய ஆக்கி தரச்சு. 7வது தினத்தில ஆணாக இருந்தாலும் பெண்ணாக ஹத்தனா செய்யணும். 7ஆம் தினத்தில முடி இறக்கி தங்கம் அல்லது வெள்ளி பாரத்துக்கு சதகா கொடுக்கணும். 7ஆம் தினத்தில பிள்ளைக்கு அழகான பேர்கள் வச்சோம். பேர் வைக்கும் பொழுது உலமாக்கள் அணுகி, அரபு தெரிஞ்சவர்கள் அணுகி அந்த பேருக்கு சரியான முறையில் கருத்தை கேட்டு வச்சு. இன்டர்நெட்டுகள்ல வாழ பேரை திடீர்னு வச்சிருவாங்க. சரியான பிள்ளையான கருத்துக்களை கொடுக்கக்கூடியதான் நிறைய போடப்பட்டிருக்கு. நான் அதனாலதான் 1000 பெண்களுக்கான பேரும் 1000 ஆண்களுக்கான பேரும் அதனுடைய அல்பபெட்டிக் ஆர்டர்ல கருத்தோடு எழுதி வச்சுக்கிறேன், புத்தகமுண்டே வச்சுக்கிறேன். 7ஆம் தினத்தில் ஆணாக இருந்தால் 2 ஆடு, பெண்ணாக இருந்த ஒரு ஆடு அரசு கொடுக்கும். குர்பான் செய்யும், அக்கீகா கொடுக்கப்பட வேண்டும், சமைச்சு பங்கீடு செய்யும். அந்த பிள்ளைக்கு சின்னத்தில பால் கொடுக்கும் பொழுது ஹாஜா முஹதீன் திஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வெளியில போயிட்டு வாராம ஒரு பிரயாணத்துல 90 லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அம்மா கிட்ட வந்து சொன்னாங்க, சந்தோஷமான செய்தி அம்மா, என் கையால இந்த பிரயாணத்துல 90 லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. தாய் சொன்னாங்க, மகனே இங்க வாங்க, உங்களோட கெட்டித்தனம் இல்ல, நான் சின்னத்தில் உங்களுக்கு பால் தரும் பொழுது உழு செஞ்சு கொண்டு 2 ரக்காத்து சுன்னத்து தொழுதுட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்வேன், உங்களை ஒரு பெரிய மகானாக மாற்றணும் என்று. அந்த துவாவுடைய வரக்கத்து தான் மகனே இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய வேலைகள் எல்லாம் செய்றீங்கன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். ஹாஜா முஹிதீன் திஸ்தி ரஹ்மத்துல்லாஹ் பெரிய வழி. அவங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், அல்லாமா கஸ்மீர் ரஹ்மத்துல்லாஹ், காலியான் ரஹ்மத்துல்லாஹ், அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ், அப்துல்லாஹ் பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹ், இப்படி பெரிய வரலாறே இருக்குது. தாய்மார்கள் பின்னால் இருந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்து கற்பத்தில புள்ளைய சுமந்து கொண்டு இருக்கின்ற காலத்தில் இருந்து புள்ளைய பெற்றெடுத்து பால் கொடுக்கின்ற காலத்தில் இருந்து அவர்களுக்கு ஒவ்வொரு கட்டம் கட்டமாக பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில மிகவும் கரிசனை காட்டி இந்த பிள்ளைகளை வளர்த்திக்கிறார். தாய்மாருடைய பணி லேசான பணி அல்ல. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாய்மாருடைய பாதத்துக்கு கீழாலதான் சொர்க்கமிக்குன்னு சொன்னாங்க. சொல்றாங்க ஆகப்பெரிய யூனிவர்சிட்டி தாயுடைய மடி என்பதாக உலமாக்கள் எழுதுறாங்க. தகப்பன், பாப்பா, பேரண்ட்ஸ், பெற்றார்கள் மாசத்துக்கு ஒருக்கா, கிழமைக்கு ஒருக்கா, டெய்லி காண்றது குறவு, வருஷத்துக்கு ஒருக்கா, 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பிள்ளைய காண்பாங்க. 24 மணித்தியாலம் அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள், பராமரிக்கக்கூடியவர்கள், கண்காணிக்கக்கூடியவர்கள் தாய்மார்கள். தாய்மாருடைய பணி லேசல்ல. அதனாலதான்
ஒரு மனிதனுக்கு கூடுதலான ஹக்கு யாருக்கு இருக்குது இந்த கேட்டத்துல தாயின்னு சொன்னாங்க. திரும்ப கேட்கப்பட்ட தாயின்னு சொன்னாங்க. திரும்ப கேட்கப்பட்ட தாயின்னு சொன்னாங்க. பின்னாலதான் தகப்பன் சொல்லப்பட்டுச்சு. தாய்களுடைய பணி ஆகப்பெரிய பணி, பிள்ளைகளை வளர்க்கிறது. ஏன் கற்பத்தில் இருக்கும் பொழுது புள்ளக்கூடு என்று சொல்லுவோம். அந்த அந்த புள்ள குடல் கொடி அந்த உணவு போற அந்த வேல்ஸ் மூலமாக அந்த தாய் என்ன செயல்படுகிறாளோ அத்தனையும் அந்த பிள்ளைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அண்மையில ஆய்வாளர்கள் எழுதுகிறார், பௌத்துக்குள்ள தாய் வச்சு கொண்டு குர்ஆன் ஓதும் பொழுது, நல்ல விஷயங்கள் ஸலவாத்து சொல்லும் பொழுது, திக்ருகள் செய்யும் பொழுது அனைத்தும் அந்த பிள்ளைக்கு போய் சேருது. லேசான பணி அல்ல. அண்மையில நினைக்கிறேன், இந்தியாவில் நினைக்கிறேன், அல்லது என் நாடு மறந்துட்டேன், ஒரு புள்ள சின்ன வயசிலே குர்ஆன் டிரான்ஸ்லேஷன் செய்ய ஆரம்பிச்சு. தாய் ஒரு டாக்டர் ஹாஃபிஸா, அவள் குர்ஆன் தர்ஜுமா செஞ்சு சில மீட்டின்களுக்கு, சில சங்கங்கள் அமைப்புகளால சில பயானுகளை அடிக்கடி நியத்து கொண்டிருப்பாங்க. அதனுடைய பரக்கத்து தான் அந்த பிள்ளைக்கு கூட சின்ன பருவத்திலே அந்த அந்த திறம ஆற்றல் ஏற்பட்டதாக அந்த ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். எனவே தாயுடைய பணி சின்ன பருவத்திலிருந்து, பால் கொடுக்கின்ற நேரத்திலிருந்து அடுத்த கட்டமாக பிள்ளைக்கு பால் கொடுக்கும் பொழுதும் பிஸ்மில்லா சொல்வது, அந்த புள்ள படிப்படியாக வளர்ந்து வருகின்ற பொழுது அந்த பிள்ளையோட செயல்படக்கூடிய ஒவ்வொன்றும் மொண்டசூரிக்கு போடுறதுக்கு முன்னால குர்ஆன் மதரசா, இப்படியாக அந்த தாய் பிள்ளைக்கு ஒவ்வொரு கட்டமாக மார்க்கத்துடைய விஷயங்களை இங்க இந்த பகுதிகளில் வாழக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்கள் சகோதரிகள் சில கட்டத்தில் வீட்டோட தொடர்பு இருக்கும், இங்கே குடும்பமாக இருப்பார்கள், அல்லது குடும்பம் அங்க இருக்கும், நீங்க தனிமையில் இருப்பீங்க. இங்க எப்படியாக இருந்தாலும் டெலிபோன் மூலமாவது அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு, மகனே ஆயத்து குர்சி பாடமா, சூரத்துல் யாசின் பாடமா, தொழுகட பரலி என்ன, தொழுகட பரல் எனக்கு சொல்லித்தாங்களே, கடமையான குளிப்புடைய விஷயங்கள் என்ன, பரல்கள் எனக்கு சொல்லித்தாங்களே, யாசீன் ஓதி காட்டுங்களே, பாத்தியா சூரத் ஓதி காட்டுங்களே, அத்தஹியாத் ஓதி காட்டுங்களே. நாங்க இருந்து பிள்ளைகளோட செய்திய டெலிபோன் மூலமாவது பிள்ளைகளை கண்காணிச்சு கொண்டு வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்ல இங்க வீட்டில் இருக்கிறோம், குர்ஆன் ஓதி கொடுக்கக்கூடிய உலமாக்கள் வீடுகளுக்கு வந்து ஓதி கொடுத்தாலும் அடிப்படையான மார்க்கத்துடைய விஷயங்கள் பாடமாக்கணும். இளமையில் கல்வி சிலையில் எடுத்து, இளமையில் கல்வி சிலையில் எடுத்து சின்ன பருவத்தில பாடமாக்கினால்தான் பெருத்தத்துக்கு பிறகும் அந்த புள்ளட உள்ளத்துல கல்லில பதிஞ்ச மாதிரி இருக்கும். கல்லில பதிஞ்ச மாதிரி ஒவ்வொன்றும் படிப்படியாயிருக்கும். இந்த புள்ள டாக்டர் ஆகுவாரு, லோயர் ஆகுவாரு, இன்ஜினியர், அக்கௌண்டன்ட், பெரிய ஜட்ஜ் ஆகுவாரு, அல்லது ஒரு தொழில் அதிபராக மாறுவாரு. இந்த புள்ளைக்கு சின்னத்தில இந்த குர்ஆன் மதரசாவுடைய காலத்தில பாடமாக்கினது அது உள்ளத்தில கல்லில எழுதின மாதிரி. அப்படி இல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வையும் தெரியா, ரசூலையும் தெரியாம போய்த்துருவாங்க. அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிபத்து வஜூதுன் கிதமுன் பகாவுன் முகாலிபத்துல் லில் ஹவாதிசி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிபத்து. அல்லாஹ்வை பத்தி அறியணும், நபியை பத்தி அறியணும். இது அகீதான்றது, அடிப்படையான அறிவுகள் பிள்ளைகளுக்கு போய் சேரணும். இல்ல, நாங்க இன்றைக்கு சிலோன்ல பாக்குறோம், நிறைய யூனிவர்சிட்டிகளுக்கு நாங்க பிரயாணம் செய்யறோம், நிகழ்ச்சி நடத்த. என்ன நடக்குதுண்டா, அல்லாஹ் இல்ல என்று சொல்லக்கூடியவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறாங்க, பெரிய பெரிய பட்டதாரி. வேறொரு நாடும் எங்களுக்கு உதாரணம் காட்ட தவிர எங்களோட நாட்டிலே நடக்குது. இது பிள்ளைகளை குற்றம் சொல்லி வேலை இல்லை. பெற்றார்கள் ஆரம்பத்தில் மார்க்கத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க தவறிட்டாங்க. நான் பல வருஷமாக 25 வருஷத்துக்கு மேலால எங்களோட நாட்டில நான் குர்ஆன் மதரசா நடத்தின ஒருவர். 8 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் படிப்பாங்க. குர்ஆன் மதரசாவுக்கு 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் கொடுக்கணும். வந்து நிற்கும், 10 நிமிஷம் தான் நிற்கும். உஸ்தாத், அம்மா டியூஷனுக்கு போக வர சொன்னாங்க, இப்ப அனுப்பாம இயலாது, பிள்ளை அனுப்பி ஆகணும், அனுப்பிடுவோம். அந்த பிள்ளைக்கு மார்க்கம் படிச்ச டைம் இல்லை.
கொஞ்சம் குர்ஆனுடைய பாடம் படிக்கும். எங்கட நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு 20 வருஷத்துக்கு மேலால மௌலவி அப்பமன் பாடசாலைகள்ல கொடுக்கப்பட்டு இப்ப அப்பமன் இல்லை, இருந்தவங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாங்க. பாடசாலைகள்ல இஸ்லாம் படிச்சு கொடுக்க மாஸ்டர் இல்லை. போன 2 தவணைகளுக்கு முன்னால் உள்ள பரீட்சைகள்ல 40% மேற்பட்டவர்கள் இஸ்லாம் பாடத்துல ஃபெயில் பண்ணினாங்க. ஓலவெல்ல பிள்ளைகள். நாங்க இஸ்லாம் பாடம் படிச்சதே குர்ஆன் மதரசாவில் இல்ல, ஸ்கூல்கள்ல தான் படிச்சோம். இஸ்லாத்தை தெளிவாக மௌலைமார்கள் படிச்சு தந்தாங்க, பாடமாக்கினோம். ஆனா இன்றைக்கு அந்த நிலைமைகள் பாடசாலையில் இல்ல. பிள்ளைகள் எல்லாம் இஸ்லாம் தெரியாத பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதனால வீடுகளுக்கு வரக்கூடியவர்களாக இருந்தாலும் பிள்ளைகள் குர்ஆன் மதரசாவுக்கு போய் ஓதினாலும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் குர்ஆன் மதரசால குர்ஆன் மட்டும் ஓதி போதாது. குர்ஆன் மதரசால தான் வஜ்ஜஹத்தும் அத்தஹியாத்தும் குனூத்தும் பாத்தியா சூரத்தும் அன்றாட மோதக்கூடிய உடுப்புடுக்கிறதா, வாஷ்ரூம் போறதா, பிரயாணம் செய்யறதா, தூங்குறதா, வீட்டிலிருந்து வெளியாகிறதா, இந்த துஆக்கள் கட்டாயமாக பிள்ளைகள் பாடமாக்கும். பிள்ளைகள் சின்ன சின்ன ஹதீஸ்கள்ல 40 ஹதீஸ்கள் பாடமாக்கப்படும். அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிபத்துகள், முஸ்தஹீனா இருக்க இயலாத சிபத்துகள், நபிமார்களுக்கு வாஜிபான இருக்க இயலாத சிபத்துகள், இதுகள் பிள்ளைகள் விளங்கி இருக்கும், பாடமாக்கும். சூரத்துல் யாசீன் ஓதி வந்தால் தேவைகள் நிறைவேற்றி வைக்கப்படும். அன்றாட தேவைகள். தபாரக்கல்லதீம் அலிஃப் லாம் மீம் சஜதாவும் ஓதாம நபி அவர்கள் தூங்க மாட்டாங்க. தபாரக்கல்லதி வளமையாக ஓதி வந்தால் கபருடைய வேதனைக்க மாட்டார். சூரத்துல் வாக்கியா ஓதி வந்தால் அவனுக்கு வாழ்க்கையில வறுமை வரமாட்டார். சூரத்துல் கௌ வெள்ளிக்கிழமை ஓதி வந்தால் இன்னும் 3 தினங்கள் அதிகரிக்கப்பட்டு 70,000 மலக்குகள் இறங்கி அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, குர்ஆனுடைய கொஞ்சமானும் உள்ளத்தில பாடம் இருந்தால்தான் அவன் உள்ளம் சொஃப்டாக இருக்கும். எந்த உள்ளத்தில குர்ஆன் இல்லையோ கபைத்துல் ஹராம், பாடடைஞ்ச வீட்டை போலன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அன்புக்குரியவர்களே, மிக மிக முக்கியம், எங்கட நாடு பரிவைத்திடக் கூடாது. ஸ்பெயின் உங்களுக்கு தெரியும், ஸ்பெயின் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் அமைந்த இடம், பெரிய பெரிய லைப்ரரிகள் இந்த இடம். என்ன நடந்தது? இந்த பிள்ளைகளை குர்ஆனை விட்டு, உலமாக்களை விட்டு, பள்ளியை விட்டு தூரமாக்கினாங்க. பெற்றார்கள் கவனிக்கல. கடைசிக்கு இஸ்லாமிய பரிவைத்து இன்னைக்கு ஒரு மஸ்ஜிதில கூட போயிட்டு 2 ரக்காத்து சுன்னத்து தொலையலாது. இஸ்லாம் பரிவைத்து. அந்த நிலைமை எங்கட நாட்டில் நடக்க கூடாது. பெற்றார்கள் கவனிக்கல. டியூஷன் என்று போனாங்க பிள்ளைகள். இன்னைக்கும் அப்படித்தான். டியூஷன் ஸ்காலர்ஷிப் கட்டாயம் படிக்கணும். நாங்க அந்த படிப்பை வானம் என்று சொல்ல, கட்டாயம் பிள்ளைகள் நல்ல படிச்ச சமூகம் எங்கட சமூகத்தில் வேணும். ஆனா படிக்கிற இளமையில இந்த குர்ஆன அடிப்படை இஸ்லாத்துடைய அடிப்படையான மார்க் அறிவு படிக்கிற காலமிக்கிறே, அதை நாங்க எடுத்து வீணாக்கிட கூடாது. அதை கண்காணிச்சு பிள்ளைகளுக்கு கட்டாயமாக அடிப்படை மார்க் அறிவை படிக்கிற அந்த சின்ன வயசு, ஒரு 12-13 வயசுக்குள்ளதான் அந்த இதை படிக்கிற காலம். 10-17 வயசுக்குள்ள பாடமாக்குறது. மிச்ச பேருக்கு பாத்தியா சூரத் தெரியாது. கிட்டத்தில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா மூலமாக வாலிபர்களுக்கு நிறைய நிகழ்ச்சி செஞ்சுட்டு வரோம். 6-7ஆம் வகுப்பிலிருந்து A-level 11ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த மாணவர்கள் எடுத்து நிகழ்ச்சியிலும், நான் ஊரை சொல்லல, மிக முக்கியமான ஊர், மார்க்கத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, இல்லாத ஏரியாவும் இல்லை, டவுன் பகுதி. அந்த ஏரியால 600 பிள்ளைகள் கலந்து கொண்டாங்க. அந்த நிகழ்ச்சியை நான் தான் நடத்தினேன். இந்த பிள்ளைகளுக்கு மத்தியில கேட்டேன், உங்களோட பாத்தியா சூரத்தை சரியாக ஓதக்கூடிய, அல்ஹம்து சூரத்தை ஓதக்கூடிய கொஞ்சம் எலும்புங்க, அல்லது கையை காட்டுங்களேன். எலும்பல்ல கையை காட்டுங்களேன். ஒரு வெக்கத்தோட எத்தனை பிள்ளைகள் எழும்பிப்பாங்க நீங்களே சொல்லுங்க. 600 பிள்ளைகள் இல்ல, 5-6 பிள்ளைகள் தான் பேச. திரும்ப கேட்டேன், குளிப்புடைய பரல் ஒரு மனிதனுக்கு பருவ வேதாயிட்டா குளிப்பு கடமையாகும். அந்த குளிப்பு கடமையானா குளிப்பை நிறைவேற்ற வேண்டிய பரலுகள் எத்தின. அதுலயும் ஒரு 5-6 பிள்ளைகள் தான் கையெழுத்து காட்டினாங்க. தெரிஞ்சு
ஒன்று எங்களோட நாட்டில் சென்ற காலத்தில் ஏற்பட்ட பாஸ்கு பிரகாரத்திலேயும் அடுத்ததாக குவாரண்டைன்லேயும் பள்ளிகள் மூடப்பட்டு குர்ஆன் மதரசாக்களை நடத்துறது, பாஸ்குவல சிஐடியில வந்து அடிக்கடி செக் பண்றது, இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அது இல்லாம இல்லை. ஆனாலும் கூட வீட்டில் பெற்றார்களுடைய கவனம் இருக்கணும்னு சொல்லிக்கொண்டே வந்தோம். ஆனா கவனிக்க நேரம் இல்லை. நாங்க சொல்றது அடிக்கடி, உங்களோட புள்ளைய ஒரு கிழமைக்கு ஒரு கல்ல, ஒரு மாசத்துக்கு ஒருக்க பாவதை உங்களோட பிள்ளையோட உட்காரணும். கணவனும் மனைவி உட்காரணும். உட்கார்ந்து, மகனே ஸ்கூல் புத்தகங்களை கொஞ்சம் நாங்களே பார்ப்போம், என்ன படிச்சீங்க, ஸ்கூல் பாடங்கள் என்ன படிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும், கேட்கணும். குர்ஆன் மதரசால் என்ன பாடமாக்குறீங்க, துவாக்களை சொல்லுங்களே, ஒஸ்ரூம் போற துவாவை சொல்லுங்களே, தூங்குற துவாவை சொல்லுங்களே, கேட்கணும். பிள்ளைகள்கிட்ட ஆயத்து குர்சி சொல்லுங்களே, யாசின் ஓதி காட்டுங்களே, பாத்தியா சூரத் ஓதி காட்டுங்களே, பிள்ளைகள்கிட்ட கேட்கணும், அழகாக பேசணும். இல்லையா குறைபாடு இருந்தால் உஸ்தாத சந்திக்கணும். அதுல பிள்ளைகிட்ட கேட்டு ஒன்றுமே தெரியாத அதுல என்ன காரணம் இது? கண்ணியமானவர்களே, கொஞ்சம் உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க. எங்களை பிள்ளைகிட்ட கேட்கிறோமா? நாட்டில தான் புள்ளண்ட டெலிபோன் பண்ணியாவது கேட்கிறோமா? அஸ்மாவுல் ஹுஸ்னாவை சொல்லுங்க, கேட்கிறோமா? படிக்கிறது என்னன்னு ஒன்றுமே இல்லை. எங்களோட நாட்டில நான் நூற்றுக்கணக்கான பேரண்ட்ஸ் மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிறேன். பேரண்ட்ஸ் மீட்டிங் போனா உம்மா மட்டும்தான் வந்திப்பாங்க. சிலது உம்மாவும் கூலிக்கு யாராவது பிடிச்சு அனுப்பிடுவாங்க. யாரும் போறதில்லை. பிள்ளைகளை பத்தி தெரியாது. எங்களுக்கு தெரியும், எங்களோட கடையும் தொழிலும் விவசாயமும் உத்தியோகமும் கடல் என்னவோ அதுதான் தெரியும். அது மட்டும்தான் தெரியும். ஒன்றை நான் இந்த இடத்துல சொல்றேன், அவதானமாக கேளுங்க. ஒன்றை சொல்றேன், நாளைக்கு நானும் நீங்களும் மௌத்தானா 13 யாரு கவன்ல சுத்தி 3 கட்டு கட்டி கொனைத்து கபூர்ல புதைச்சிடுவாங்க. அது எந்த நேரம் எங்களுக்கு டிக்கெட் வரும்னு தெரியாது. அங்க இந்த கடையோ இரவு பகலாக உழைச்ச சொத்தோ காசோ பணமோ வீடோ கட்டுமானமோ பில்டினோ ஒன்றுமே கபூருக்கு வர மாட்டார். எங்களை கபூருக்கு வர மாட்டார். எங்களை கபூர்ல கை கொடுக்க மாட்டார். கை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹீஹான ஹதீஸ்ல வருது, இதா மாத்தல் இன்சான் இன்கத அமலுஹு, மனுஷன் மௌத்தாகிட்ட எல்லா அமலும் நின்று வைத்து ஒன்றுமே செய்யாத கபூர்ல வைத்து, தஹஜ்ஜத்தும் இல்ல, குர்ஆனும் இல்ல, திக்ரும் இல்ல, சதகம் ஒரு தொழுகையும் ஒன்றும் இல்ல கபூர்ல. சொன்னாங்க மின் சதகத்தின் ஜாரியா, நல்ல விஷயங்களுக்கு பள்ளி மதரசாக்கள் பொது விஷயங்களுக்கு செலவழிச்சிருந்தார்கள், நன்மை வரும். அடுத்து சொன்னாங்க மின் வலதின் சாலிஹின் யதூலு, துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளை நீங்க வளர்த்துட்டு போனீங்கடா, அந்த புள்ள கையேந்தி அல்லாஹ் ரப்பே என் உம்மட வாப்பட கபரை பாரு யா அல்லாஹ், சொர்க்கத்து பூஞ்சோலையாக்கி யா அல்லாஹ், அவங்களோட பாவங்களை மன்னி யா அல்லாஹ், அவங்களுக்கு ஆகிரத்தை லேசாக்கி கூடிய யா அல்லாஹ். புள்ள அழுது அழுது ஒவ்வொரு துளா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பியானி ஸகீரா, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பியானி ஸகீரா, யா அல்லாஹ் என்ன சின்னத்தில் எப்படி பராமரிச்சார்களோ அதே போல அவர்களுக்கு இரக்கம் காட்டு ரப்பே, பாவத்தை மன்னி யா அல்லாஹ். எங்கட புள்ள கேட்கிற துஆ எங்கேயும் தடையில்ல, ட்ரெட் லைனை போயிட்டு சேரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நேரடியா கபூருக்கு போகும். அப்படியான சொத்து தான் எங்களை பிள்ளைகளோட சொத்து. இந்த பிள்ளைகளோட சொத்து லேசானது. ஆனா நாங்க அதை சரியா கணக்கெடுக்கிறோம் இல்லை, பராமரிக்கிறோம் இல்லை, கண்காணிக்கிறோம் இல்லை. எங்க போறான், எங்க வாரான், என்ன படிக்கிறான், என்ன ஓதுறான் ஒன்றுமே தெரியாது. எனக்கு நான் 3 மதரசாக்கள் நடத்துற ஒருவர். 3 மதரசாக்கள், பெண்கள் மசூல், ஆண்கள் மசூல் 2 எனக்கு. ஒவ்வொரு வருஷம் நான் இன்டர்வியூ போர்டுக்கு நானும் போக பார்க்கிறது, டெஸ்ட் பண்றது கேட்கிற, பாப்பா நீங்க பேசுவானோ, பாப்பாட்ட கேட்கிற புள்ளட பேர் என்ன. சில பெற்றாருக்கு பேரு தெரியாது, ராஜா ராஜா தான் பேரு, இல்லாட்டி கொஞ்சம் புள்ள என்ன படிக்கிறேன்னு தெரியாது, எந்த ஸ்கூல் தெரியும், என்ன லாங்குவேஜ் தெரியாது. சில பெற்றாருக்கு அந்த அளவு தொழில முன்னேறியவர். மமாட்ட கேட்பாரு, கொஞ்சம் நில்லுங்க மமாட்ட கேட்கிறேன். இதுதான் எங்களோட ஆளா. எனவே அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளை கவனிக்கல்லாட்டி எங்களோட பிள்ளைகள் அவுட் ஆகிடுவாங்க. இந்த சின்ன பருவத்தில் அவர்களை சரியான முறையில 5இல் வளையாதது 50இல் வளையுமான்னு முதுமொழி கேட்டு, சின்னத்து வளர்ச்சியில போனா வளர்ச்சியில போங்கடா போறதுக்கு நீங்க போங்க, எனக்கு சொல்ல வரவானோ சொல்லிடுவாங்க. இன்னைக்கு நடக்கு. எனவே இந்த நிலைமைகள் வர முந்தி நாங்க இந்த பிள்ளைகளை சரியான முறையில
இன்றைக்கு புள்ள இல்லாம இந்த அரபாவிலையும் மினாவிலையும் முஸ்தலிபாவிலையும் கௌபத்துள்ளாட புடவையை பிடிச்சு கொண்டு அழுது 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 தேம்பி தேம்பி அழுதாங்க. அல்லா புள்ளைய தந்திரி, அல்லா புள்ள இல்லாம இருக்கிறேன். லட்சக்கணக்கான பணத்தை டாக்டர்மார்களுக்கு செலவழிக்கிறாங்க புள்ள இல்லாம. ஆனா புள்ள இருக்கிறவர்கள பொறுமதி தெரியாம பிள்ளைகள் எத்தனையோ பகுதிகளில் பாவம். இன்றைக்கு எங்களோட நாட்டில நாங்க சொல்றோம் 50க்கு 50 அவுட் பிள்ளைகள் அவுட். போதைப் பொருள் கடுமையாகிட்டாங்க. சோசியல் மீடியால போய்த்தாங்க. தேவையில்லாத செய்திகளை சென்ற காலத்தில் அதாலதான் பெற்றார்கள் கவனித்து தீவிரவாதத்தில் சில பிள்ளைகள் ஈடுபட்டு பாப்பாவையும் சேர்த்து கொணப்பைத்து இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு அல்லாஹ் பாதுகாப்போம். எனவே இரவும் பகலுமாக தாய் மட்டுமல்ல தகப்பனும் சேர்ந்து குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளையும் இஸ்லாத்தில தான் பிறக்குது. அபவாஹு யுஹவ்விதானிஹி வ நஸ்ரானிஹி மஜ்ஸானிஹி, தாய் தகப்பர்கள் தான் அந்த பிள்ளையை யஹூதியாக மஜூசியாக நஸ்ரானியாக மாற்றுறாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால நாங்க பிள்ளைகளின் பக்கம் கவனம் செலுத்தணும். எங்களை வியாபாரத்தை பார்க்கணும். பிள்ளைகள் படிக்கணும், பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கணும். ஆனா ஆரம்பத்துல மார்க்கத்தை சரியாக பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு பிள்ளைகளை படிச்ச வைக்கொண்டால் பிள்ளைகள் மார்க்கத்தில் இருப்பாங்க. பள்ளியோட தொடர்பாகிக்கும், உலமாக்களோட தொடர்பாகிக்கும். பிள்ளைக்கு அடிப்படை மார்க்கத்துடைய விஷயம் தெரியும். பாத்தியா சூரத்தா, அத்தஹியாத்தா, குனுத்தா, யாசீனா, துவாக்களா, ஹதீஸ்களா, அல்லாஹ்வை பத்தியா, நபியை பத்தியா, நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பத்தியா, சியாவை பத்தியா எல்லாம் தெரியும். அதனாலதான் எங்களோட நாட்டில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா முழு உலகத்திலேயும் சுத்தி தேடி பார்த்து கடைசியாக மக்தப் ஒரு பாடத்திட்டத்தை ஆரம்பிச்சு, ஏன் இஸ்லாம் பாடம் இல்லை ஸ்கூல்ல, பொட்டு வச்ச அம்மாக்கள் தான் படிச்சு கொடுக்குறாங்க சில ஸ்கூல்கள்ல. அது மட்டுமல்ல, பெரிய ஆபத்து. இஸ்லாம் பாடம் படிச்சு கொடுக்க யாரும் இல்லைன்னு இந்து மதத்தையும் பௌத்த மதத்தையும் சில பிள்ளைகள் எடுக்கிறாங்க ஸ்கூல்ல. இஸ்லாம் பாடத்துக்கு மார்க்க பாடம், அது பெரிய ஆபத்து. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த பகுதியில பேசிட்டு போறதாக இருந்தால் எங்களை 900 சொச்ச பாடசாலைகள் 200 பாடசாலைகள் பிரின்சிபல் இருக்கிறாங்க. பிரின்சிபல் முந்திகள டிஃபென்ஸ்ல இருந்த எத்தனையோ பேர்கள் இல்லாங்க, ஒத்தரும் இல்லை. நாங்க சொல்றது எங்களோட நாட்டுல துவேஷம் இல்ல, படிச்ச மக்கள் இல்ல, அந்த போர்ஸுக்கு போறதுக்கு படிச்சவர்கள் இல்ல. அண்மையில 3500 பேர் யூனிவர்சிட்டிக்கு 3400 பெண்கள், 3400 பெண்கள் ஆண்கள் படிக்கிறார்கள். இதுக்கு காரணம் பெற்றார்கள் கவனிக்கிறார்கள் இல்ல. பெற்றார்கள் உற்சாகப்படுத்தணும், கண்காணிக்கணும், கவனிக்கணும். ஓலவல் எழுதின உடனே எங்க ஒரு தெரிவீர் அல்லது பஜாருக்கருங்க சம்பாதிக்க நல்ல படிச்ச வேண்டியவர்கள் கூட படிக்கிறார்கள் இல்லை. இன்னொரு பக்கம் இருக்கு, அந்த மர்ம கோட்டில் இருக்கிறாங்களா, படிச்ச வேண்டிய நல்ல பிள்ளைகளா படிக்கிறாங்களா? அப்படியாக என்றால் ஊரில் உள்ள வசதி உள்ளவர்கள், நிர்வாகங்கள், பள்ளிவாசல் நிர்வாகங்கள் அதை யோசிச்சு பிளான் பண்ணி திட்டம் போட்டு இந்த பிள்ளை நல்லா படிக்கிறார்கள். கல்விக்கு ஒரு அமைச்சு மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கணும். நல்ல படிக்கிறார், இவருக்கு செலவழிக்கணும், நாங்க ஊரால செலவழிப்போம் என்ற ஒரு கமிட்டியாக இருந்து செலவழிச்சு அந்த பிள்ளைகளை மேல் மட்டத்துக்கு கொண்டு போகணும் படிக்கிறதுக்கு. இது வறுமக்கோட்டில் இருக்கிறதுனாலையும் செலவழிக்க யாரும் இல்ல, குடும்பத்தை கண்காணிக்க யாரும் இல்ல, பாப்பா இல்ல. அதனால நான் சம்பாதிச்சு கொடுக்கணும் பஜாருக்கு இறங்குற நல்ல திறமை உள்ள பிள்ளைகள் கூட சம்பாதிச்சு இறங்குறாங்க. ஆனால் எங்கட ஊர்ல, எங்கட நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய பெரும் வசதி படைத்தவர்கள் அவங்களோட பணத்தை வீடு கட்டுறதுக்கும் அது கல்யாணம் காட்சிகள் எடுக்கிறதுக்கும் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு இறைக்கிறாங்க. இந்த பகுதிக்கு இதை யாரும் கண்காணிக்கிறதில்ல. பள்ளிவாசல் நிர்வாகங்களும் சரியாக கவனிச்சு அதற்கு வழி அமைச்சு கொடுக்கிறதில்ல. இப்படி ஒரு பெரிய இடவழி இருக்கிறது. எனவே இவைகளை நாங்கள் உணர்ந்து எங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஒரு சமூகம் உருவாகிறதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் வழிவகுக்கணும். எனவே அன்புக்குரியவர்களே, இதுல தாய்மார்களுடைய பங்களிப்பும் மிக உன்னிப்பாக பிள்ளைகளை கவனிச்சு, பாப்பா இல்லாட்டியும் பாப்பா இல்லாம வளர்ந்த புள்ளதான் இமாம் சாபிர் ரஹ்மத்துல்லாஹ். சின்னத்தில மௌத், தனிக்கால நின்று அந்த புள்ளைய வளர்த்தெடுத்தாங்க. உள்ளவைகளை வித்து பல ஆயிரக்கணக்கான மைல்கள் மக்காவுக்கும் மதீனாவுக்கும், இன்றைக்கு காசால அந்த எதிரிகளால நாசக்காரர்களால அழிச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த காசால தான் இமாம் சாபிர் ரஹ்மத்துல்லாஹ் பிறந்தாங்க. அங்கிருந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் மக்காவுக்கு மதீனாவுக்கு பல ஆயிரக்கணக்கான மைல்கள் கொண்டு போய் சேர்த்து உஸ்தாதுமார்கள்ட்ட கல்வி பயில்வதற்கு தாய் தான் பின்னணியில் இருந்து
அவ்வளவு திறமையாக செயல்பட்டாங்க. எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, தகப்பனும் சேர்த்து கொண்டு எங்களோட பிள்ளைகளுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக தியாகம் செய்யணும், அர்ப்பணிப்பு செய்யணும். உள்ளவைகளை வித்தாவது அந்த பிள்ளைகளுடைய கல்விக்காக, மேம்பாட்டுக்காக நாங்க செலவழிச்சால்தான் நாளைக்கு எங்களை கபூர் வெளிச்சமாக இருக்கும். இல்ல கண்காணிக்கல எங்களோட தொழிலும் உத்தியோகமும் எங்களோட ஃபேக்டரியும் எங்களோட நிர்வாகம் தான் எங்களுக்கு பெருசு என்று சொல்லியிருந்தா பிள்ளைகள் அவுட் ஆகிட்டாங்கண்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹஜ்ஜி, உம்ரா, தஹஜ்ஜத், குர்ஆன் எல்லாம் செஞ்சுட்டு எங்களை கபூர் வெளிச்சமாகும் என்று நினைச்சு கொள்ள முடியாது. பயங்கரமான முடிவு தான் எங்களை கபூரா. அதனால விசேஷமாக நான் இங்க சொல்லிட்டு வருவது என்றால், ஆத்மீகத்துடன் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ்வுடைய தொடர்பு. கணவனும் மனைவியும் ஒத்துமையாக இருக்கணும், பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்கணும், வீட்டுக்குள்ள அமல்கள் நடக்கணும், வீட்டுக்குள்ள தஹஜ்ஜத், வீட்டுக்குள்ள இஸ்திக்பார், வீட்டுக்குள்ள தௌபா, வீட்டுக்குள்ள துஆ, வீட்டுக்குள்ள சுன்னத்தான தொழுகைகள் ஏற்படும். சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில பெரிய ஒன்று மீக்கல்ல. எங்கட மாதிரி ஆடம்பரமான பொருள்கள், பெரிய கட்டில், பெரிய சோஃபா சிட்டி, சோஃபா செட், பெரிய ஃப்ரிட்ஜ், பெரிய அல்மாரி, பெரிய உடுப்பு செட்டு அப்படி ஒன்று மீக்கல்ல சஹாபாக்கள். மழை பெஞ்சா கூட வீடு நடையக்கூடியதாக சின்ன அமைப்புல தான் இருந்துச்சு. ஆனா எது தேவை அது இருந்துச்சு. வீட்டுக்குள்ள தொழுகை, வீட்டுக்குள்ள தஹஜ்ஜத், வீட்டுக்குள்ள அமல், வீட்டுக்குள்ள இஸ்திக்பார், வீட்டுக்குள்ள குர்ஆன் இருந்துச்சு. ஒற்றுமை இருந்துச்சு. வளரக்கூடிய பிள்ளைகள் சாலியான பிள்ளைகளாக வளர்ந்தாங்க. எங்கட வீட்டுக்குள்ள எல்லாம் நிறைஞ்சி என்னென்ன வேணும் ஆடம்பர மாச கணக்குக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு. அவங்க ஒரு நேரம் சாப்பிட்டா அடுத்த நேரம் சாப்பாடு. எங்கட வீட்டுல மாச கணக்கு சாப்பிடுறதுக்கு எல்லாம் ஸ்டாக்ல இருக்குது. வருஷ கணக்கு கொடுக்கிறதுக்கு உடுப்பு சட்டிக்குது, எல்லாம் இருக்குது. ஆடம்பரமான பொருள் எல்லாம் இருக்குது. எது தேவையோ அது இல்ல. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய, அல்லாஹ்வுடைய உதவியை அடையக்கூடிய, ரஹ்மத்துடைய மலக்குகள் இறங்கக்கூடிய ஒன்று சாதனம் இல்ல. வீட்டுக்குள்ள நோய், வீட்டுக்குள்ள பிரச்சனை, வீட்டுக்குள்ள சம்பாதிச்சதுல பரக்கத்து இல்ல, வீட்டுக்குள்ள ஒத்துமை இல்ல, வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு சண்டை, கணவன் மனைவிக்கு இடையில ஒத்துமை இல்ல. என்ன அன்புக்குரியவர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கும். அதனால எது வேணுமோ அது வீட்டுக்குள்ள வரணும். பரவாயில்லை ஆடம்பர சாமான்கள் இருந்ததுக்கு தேவை. ஆனா வீட்டுக்குள்ள தஹஜ்ஜத், வீட்டுக்குள்ள இஸ்திக்பார், வீட்டுக்குள்ள துஆ, வீட்டுக்குள்ள குர்ஆன் ஓதப்படும். இப்பதான் ஜின் ஷைத்தான்கள், மோசமான ஷைத்தான்கள் வெளியாகும். எனவே அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராகிறது கொண்டுதான் வாழ்க்கையில வெற்றியும் ஹைரும் பரக்கத்தும் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் ஆழமாக கொண்டு வரணும். உள்ளத்தில் ஆழமாக கொண்டு அதுக்குத்தான் படைக்கப்பட்டது. அதுதான் எங்களோட நோக்கம். இது இருக்கும் என்றால் கடைசியில தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலாயிகாமார்கள் கடைசி கட்டத்துல சாதி சாதியா இறங்குவாங்க வானத்துல. கண் நிலையிலைக்கும் சக்கராத்துடைய கட்டம், கண் நிலையிலைக்கும் மலக்குகள் இறங்குவாங்க. சொர்க்கத்துக்கு கஃபனோட இறங்குவாங்க. சொல்லுவாங்க, அல்லா தஹாஃபு வலா தஹ்தனு, நீங்க ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், எந்த சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டதோ அந்த சொர்க்கம் ஆயத்தமாயிக்குது. ரெடியாங்க, ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. கபருடைய வேதனையா, நரகமா, ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. பிள்ளைகளை விட்டுட்டு போறீங்க, ஒன்றுக்கும் பயப்படாது. அல்ல எல்லாம் வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு ரெடி ஆயிக்குது. சுப்ஹானல்லாஹ். சக்கராத்துடைய வருத்தம் லேசானதல்ல. சின்ன பிள்ளைகளுக்கு உம்மா அழும் பொழுது தாய் சலங்க சத்தத்தை காட்டுற மாதிரி ஹதீசுகள் வருது. மலக்குகள் சக்கராத்துடைய வேதனை நல்லடியார்களுக்கு இந்த விளையாட்டு மானங்களை காட்டி எண்ணெயில போட்ட முடிய இருக்கிற மாதிரி லேசா லேசா எடுத்துருவாங்க. அல்லாஹ் அப்படியான ரூஹா எங்கட ரூஹா கிட்டந்தல்வானா. கண்ணியத்துக்குரியவர்களே, அதுக்கு மாற்றமாக உலகத்துல அன்னாசு நியாமுன் ஃபைதா மாத்தும் தவஹு, மனுஷர்கள் உலகத்துல பயானுக்கு வந்தா தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஜும்மாவுக்கு போனாலும் தூக்கம், எங்க போனாலும் தூக்கம். இப்ப கூட என்ன பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி தான் விளங்கு. எத்தனை பேர் என்ன பார்த்து கொண்டிருந்ததுக்கு எங்க இருக்கிறேன்னு தெரியாது. உடம்பு மட்டும்தான் நீக்கும், சைத்தான் கேட்க விட மாட்டான். இங்க கடன் கூட இல்ல, சாப்பாடு ரெடியோ தெரியா, என்ன சாப்பாடோ தெரியா, எங்கேயோ சிந்தனையை கொண்டு வா. அல்ல நாட்டுக்கே பேத்திப்பாங்க, சிலோனுக்கு பேத்திப்பாங்க, அல்லது இந்தியாவை பேத்திப்பாங்க. உடம்பு மட்டும்தான் நீங்க கேட்க விட மாட்டான். அன்னாசு நியாமுன், மனிதர்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, ஒன்றையும் விளங்க கேட்க விட மாட்டான்.
ஃபைதா மாத்தும் தபஹு, எப்ப மௌத்து வருமோ அப்பதான் விழிப்படைவாங்க. சக்கராத்துல கண்டு நிலையிலேக்கும். இப்ப எல்லாம் பிலிம் ரோல் சுத்துற மாதிரி கடைசி நேரத்துல காட்டப்படும், கடைசி நேரத்துல காட்டப்படும். இப்பதான் விழிப்பாரு. அச்சன் சொன்னாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மனிதர்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. வைதா மாத்தும் தபஹு, எப்ப மௌத்து வருமோ இந்த பஹு விழிப்படைவாங்க. சூரத்துல் முனாஃபிக்ல கடைசி வசனத்தை தஃப்சீர் எடுத்து வாசிப்பாங்க. ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீம், அல்லாஹ் கொஞ்ச நேரம் பிற்படுத்தியா அல்லாஹ், கொஞ்ச நேரம் பிற்படுத்தியா அல்லாஹ், வாசதக் வாக்கு மின சாலிஹீன், இப்பதான் வழங்க வரேன் அல்லாஹ் விஷயத்தை சப்ஜெக்ட் விளங்குவாங்க. நேரத்தை அநியாயமா நாசமாக்கிட்டே அல்லாஹ், பேஸ்புக்லயும் டெலிபோன்லயும் உள்ளேயும் டிவிலையும் வளத்திலையும் அதிலையும் கடையடியிலையும் டாம்போட்லையும் கரம்போட்லையும் என் நேரத்தை வீணாக்கிட்டேன் ரப்பே. யா அல்லாஹ் எவ்வளவு பொறுமதியான நேரம். அந்நஃபஸு நஃபீஸும் லா கீமத லஹா, விடக்கூடிய ஒரு மூச்சும் விலை மதிக்க முடியாத மாணிக்கத்தை விட பொறுமை. எங்களுக்கு எத்தனை மூச்சு தந்திக்கிறது தெரியாது. 1000 லட்சமா கோடி எத்தனைன்னு தந்திக்கிறது. முடியறதோட எங்களோட லைஃப் அவ்வளவுதான். கண்ணியமானவர்களே, ஒரு மலக்கு வருவாரு, கடைசி கட்டத்தில் சொல்வார், உனக்குரிய சாப்பாடு எல்லாம் முடிச்சு, உலகத்தில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், முடிச்சு ஆயத்தமாக, இப்ப சாப்பாடு இறங்காது. இன்னொரு மலக்கு வருவார், உனக்குரிய தண்ணி உலகத்தில் எங்கேயும் வைக்காது தேடி பார்த்தேன், முடிச்சு. இப்பதான் பிள்ளைகள் அழுவாங்க, வாப்பாக்கு ஜோடங்க சொட்டு மறங்குதில்லே, சேலை போத்தலும் மறங்குதில்லே, வாப்பாக்கு உம்மாக்கு இறங்குதில்லே, அழுவாங்க. இறங்காது, முடிச்சு, சப்ஜெக்ட் க்ளோஸ். அடுத்ததாக காத்து, அதுவும் முடிஞ்சிடும், நிற்கப்பட்ட காத்தும் முடிஞ்சிடும். தொண்டக்குழிக்கு ரோகு வந்து இப்ப கப்பையா அல்லாஹ் கொஞ்சம் பிற்படுத்தியா அல்லாஹ் வாசதக வாக்கும் மின சாலிஹீன், அமல் செஞ்சிட்டு வாரேன், அமல் செஞ்சிட்டு வாரேன், சதகா கொடுத்துட்டு வாரேன். நிறைய இந்த உலகத்துல நிறைய சம்பாதிச்சு அங்கேயும் இங்கேயும் பேங்க்லையும் அதுலையும் இதையும் சொத்துகள் எல்லாம் வாங்கி போட்டேன் யா அல்லாஹ். நல்ல விஷயங்களுக்கு எத்தனையோ பள்ளிகள், எத்தனையோ மதரசாக்கள், எத்தனையோ அகதிகள், எத்தனையோ அனாதைகள், எத்தனையோ வீடு கட்டி கொடுக்க கிடைச்சு ஒன்றுமே செய்யாம வந்துட்டேன் ரப்பே. இப்ப கை சேதப்படும். இப்ப அல்லாஹ் கட்டளை வரும், பல யுவஹிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ, தவணை வந்துட்டா அது பிற்படுத்தப்பட மாட்டாது. லா யஸ்தக்திமூன ஸாஅத்தன் வலா யஸ்தக், பிற்படுத்துறதும் இல்லை முற்படுத்துறதும் இல்லை. அல்லாஹ் தான் பேசுறான். கண்ணியமானவர்களே, எனக்கும் வரையுது, உங்களுக்கும் வரத்தான் போகும். இது அல்லாஹ்வுடைய கலாம். எனவே அந்த நேரம் வாரதுக்கு முன்பதாக எங்களை சரிப்படுத்தி சீராக்கி கொள்ளணும் என்பதற்குத்தான் அல்லாஹ் முன்னமே எங்களுக்கு படிப்பினையாக சொல்லிட்டார். அந்த கட்டம் வந்ததுக்கு பிறகு அமல் செய்யும் தோல்வியும். இப்ப சைத்தானுங்களுக்கு ஒன்று செய்ய விட மாட்டேன். நாளைக்கு தொழுவோம், நாளைக்கு தஹஜ்ஜத் தொழுவோம், நாளைக்கு அதை செய்வோம் என்று அல் கைரு லா யுஅkhir, அதனால தான் சொன்னாங்க நல்ல விஷயத்தை பிற்படுத்தாதீங்க. தஸப்பது மின தக்வா இதா ஜுன்ன லைலுன் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ர், அதிகமா அமல் செஞ்சு கொள்வோம், தக்வாவை சேகரித்து கொள்வோம். இதா ஜுன்ன லைலுன் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ர், நீங்க ராவைக்கு தூக்கத்துக்கு போனா அடுத்த நாள் காலையில் எழும்புவீங்களான்னு எந்த உறுதியும் இல்லை, நிச்சயம். பக்கமின் சிகாரின் யுர்தஜா தூல உம்ரி, எத்தனை இளம் வாலிபர்கள் இப்ப எங்களுக்கு மூத்து வர மாட்டாது, நாங்க இன்னும் வாழைக்கு இப்ப வாழ்வோம். பக்கத்து நுசிஜத் தக்குபானு ஹுவலாயிதிரி, அவருக்கே தெரியும் அவர கவன் ரெடி ஆயிடுச்சு. பக்கமின் சஹீஹின் மாத்தமின் கைரி இல்லத்தில், எத்தனையோ திடகாத்தினமானவர், ஒன்றும் இல்லை எனக்கா பிரஷரா சுகரா கொலஸ் ஒன்றும் இல்லை எனக்கு, நான் ஃபுல் பொடி பிட்டாக தான் நிற்கிறேன், நான் பொடி பில்டரா தான் நிற்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை. பக்கமின் சஹீஹின் மாத்தமின் கைரி இல்லத்தில், திடீர்னு போய் சேர்ந்துடலாம், திடீர்னு போறாங்க. அண்மையில் எத்தனையோ சம்பவத்தை பார்க்க ஒன்றுமே இல்லை. தூக்கத்துக்கு போனாரு, காலையில மையத்து தான் கேள்விப்படுது. கெஷியர்ல உட்கார்ந்தாரு, நெஞ்ச பிடிச்சாரு, சாஞ்சிட்டு போறாரு. இஸ்லாத்துல பொன் அழகாக ஜோடிச்சு வைக்கப்பட்டிருக்குது, மாப்பிள்ள வந்து கொண்டிருக்கிறாரு, சாஞ்சி கொண்டு போறா. 20 வயசு 22 வயசு, டக்குன்னு பிடிக்கிறாங்க, மவுத். மாப்பிள்ள ரெடியாக இருக்கிறாரு, உடுப்பெல்லாம் முடித்து கொண்டிருக்கிறாரு, பொண்ணு அங்க இஸ்லாத்துல பார்த்து கொண்டிருக்கிற, மாப்பிள்ள ரெடியாக இருக்கிறாரு, 25 வயசு, சாஞ்சிட்டு போறாரு, டக்குன்னு பிடிக்கிறாரு. மனம் அடக்கி போக இருந்தது, கபருக்கு போய் செய்றார். உலகத்துல பார்க்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றவர்களுக்கு படிப்பினையா வச்சுக்குங்க, வாருங்க, எந்த டைமும் ரெடியா இருந்து கொள்ளுங்க. உலகத்தில் வாழ வந்தவர்கள் அல்ல, வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள், ரெடியா இருக்கணும். இதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா படிப்பினையாக காட்டுறான். எனவே அன்புக்குரிய மேலான சகோதரர்களே,
ஆத்மீகம் அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராவது கொண்டுதான் மனிதனுடைய வாழ்க்கை சரியான. எனவே அடுத்த கட்டமாக சுருக்கமா சொல்லி முடிச்சுக்கொண்ட மொத்தத்தை 4 விஷயங்கள் சொல்ல வந்தது ஒன்றிலே வைத்தது பரவாயில்லை. அடுத்ததாக எங்களுக்கு தேவை தொழில், அடுத்ததாக சம்பாதிக்கணும். நாங்கள் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. தலபு கஸ்மில் ஹலால் ஃபரீலத்தும் பத ஃபரீலா. நோன்பு, தொழுகை, ஹஜ்ஜி இவைகளுக்கு அடுத்த கட்டமாக எங்கட வியாபாரம் பிசினஸ் சரியாயிக்கும். தொழில் செய்யறது பரலுகளுக்கு பின்னால் அடுத்த ஒரு பரல். எங்களுக்கு உத்தியோகத்துக்கு போறோம், வியாபாரத்துக்கு போறோம், பிசினஸுக்கு போறோம், இதெல்லாம் நன்மை பதியப்படுது. குர்ஆன் ஓதுற மாதிரி, சதகா செய்யற மாதிரி, திக்ர் செய்யற மாதிரி தொழிலுக்கு போறது நன்மை, லேசல்ல. அதுக்கெல்லாம் கூலிதான். எப்பண்டா அது முறையோட செய்யணும். லா துல்ஹீஹும் திஜாரத்தும் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். நீங்க அவங்களோட கொடுக்கல் வாங்கலிக்கு தானே, அது அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் புறக்கணிச்சிடக்கூடாது, பராமுகமாக ஆக்கிடக்கூடாது. தொழில் வியாபாரம் செய்யறோம்னு சொல்லி தொழுகையை மறந்துடக்கூடாது. சுபஹ தஹஜ்ஜத்தை இமாம் ஜமாத்துகளை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு மிச்சம் பேர் தெரியுது, தொழிலுக்கு போறேன், தொழில் தானே செய்யறேன், நன்மை இருக்குது, கூலி இருக்குது. எப்ப உடைய இபாதத்துகளை சரியா செஞ்சுட்டு தொழுதால் தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், உங்களுக்கு ஒரு ரிஸ்க் ஏற்பாடு செஞ்சுக்கிறேன், இதுல நீங்க நாசமாக்கி கொள்ளாதீங்க. அல்லாஹ்வை வணங்கிட்டு தொழுதுட்டு இபாதத் செஞ்சுட்டு அல்லாஹ்வோட கட்டளையை சரியா நிறைவேற்றிட்டு செஞ்சா அல்லாஹ் தஆலா கிட்டவாக்கி கொண்டு வருவான். இல்லத்தி தர்க்குது கமா இருக்குது வசிய காட்டு மிருகங்கள் போல அலைய வச்சிரு. இன்னைக்கு அதுதான் நடந்துச்சு, மனுஷன் விளங்குறாங்க. எனவே வியாபாரம் மிக முக்கியமான ஒன்று, தேடணும், அதுக்கு கூலிக்குது. பரலுகளுக்கு பின்னால் ஒரு அடுத்த பரலு குடும்பத்துக்கு ஹலாலான சம்பாத்தியம் செஞ்சு கொடுக்கிறது. ஆனா அதுக்காக வேண்டிய தொழுகைகளை பாழாக்கிடக்கூடாது. இன்னைக்கு மிச்சம் பேர் இந்த தொழுகைகளை நாசமாக்கிட்டாங்க. தொழுகைக்குதே நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வானத்தில கடமையாக்கப்பட்டது, மற்றதெல்லாம் பூமியில கடமையாக்கப்பட்டது. இந்த தொழுகையை சரியாக நிறைவேற்றினா எல்லா ஹைரும் வந்து சேரும், எல்லா முசீபத்துகளை விட்டும் பாதுகாக்கப்படும், எல்லா ஆபத்துகளை விட்டும் பாதுகாக்கப்படும். தொழுகையை சரியா செய்யலையா, மந்தரக்க ஸலாத்த முதாம்பிதன் பக்கத்துக்கு வேணுமென்றே தொழுகையை விட்டா அவன் இஸ்லாத்தை விட்டு போயிட்டான். தொழுகை இல்லாதவன் தலை இல்லாத முண்டத்தை போல. தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்துல பங்கு இல்லை. எந்த அளவுண்டா, ஒரு நாய் சாக போகும், ஒரு மனுஷனும் சாக போற. நான் சொல்லல, எங்களை இமாம் சாபிர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இப்ப கொஞ்சம் தண்ணி தான் வச்சு கொண்டிருக்கிறார். தொழுகை நேரம் வந்தா தொழுகை கொண்டு செஞ்சு போடும். இப்ப ரெண்டு சாவு நடக்க போகுது. யாருக்கு கொடுக்கிறது? தொழுகை இல்லாத மனிதன் சாக போனான், தண்ணி கொடுக்காத நமக்கு. நாய் சாக போகுத, நாய்க்கு தண்ணியை கொடுங்க, நாய்க்கு தண்ணியை கொடுங்க, கொடுத்து நாயை காப்பாத்துங்க. அப்படி இல்லாம நீ தொழுகை இல்லாத மனுஷன் அதுக்கு தண்ணியை கொடுத்துட்டு நீ தயமம் செஞ்சு தொழுதால் உட தொழுகையும் செய்யறது. எவ்வளவு பெரிய ஒரு கேவலம், நாயை விட கேவலமானவன் தான் தொழுகை இல்லாத. மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், வலியாக இருக்கணும், இவர் வலியாக இருக்கணும், இவர்கிட்ட தொழுகை அதுக்கு வலியாக கேளா. சட்டப்படிக்கு வலியாக மகளுக்கு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க இவர் வலியாக இந்த செயல்படையாது. ஊர்ல பெரிய கோடீஸ்வரர், பிரபல்யமானவர், அந்த ஹாஜியார் இருந்தா பிரபல்யம். தொழுகை இல்லை, பொறைய கண்டுட்டார், சாட்சி சொல்றாரு, பொறைய கண்டுட்டே இருந்தாங்க, அவரை சாட்சி ஏற்றுக்கொள்ளார். அவ்வளவு ஒரு கீழ்த்தரமானவர்கள் தான் தொழுகை இல்லாதவர் சமூகத்தில். அதனாலதான் உலமாக்கள் தீர்ப்பு, தொழுகை இல்லையா, வேணுமென்றே தொழுகை, என்ன தொழுகப்பா இருக்கிறாரா, கடுத்த வெட்டுங்க, குளிப்பாட்டுவான், கவன் செய்வான், பள்ளியில தொழிற்கவும், முஸ்லீம்களை மையவாதியில அடக்கம் செய்யவும், நாய் பந்திய புதைக்கிற மாதிரி கொண்டு புதைங்க. நான் சொல்லல, மேலான உத்தம இமாம்கள் தீர்ப்பு வழங்குறாங்க தொழுகை இல்லாத மனுஷன். எனவே அவ்வளவு கேவலமான ஒரு செயல் தான் தொழுகை இல்லாத சம்பவத்தில். அதனால அன்புக்குரியவர்களை தொழுகையில நாங்க பேடுதலாக பக்குவமாக முடியுமான மாஞ்சமா பூமிக்கு மேலாலே இவ்வளவு கேவலம் சொன்னா
பூமிக்கு கீழால போனா எவ்வளவு பெரிய கேவலமாய்க்கும் கபருக்கு கொடுத்துக்கணும். எனவே தொழுகையை தொழுது கொண்டு அமல் செஞ்சு கொண்டு வியாபாரத்தை செய்யும். அதே நேரத்துல வியாபாரம் செய்யறேன்னு சொல்லி நாங்க போயிட்டு ஹராத்தில கை வச்சிருக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் வட்டியில கையை வச்சு அல்லாதான் பாதுகாக்கணும். வட்டி லேசானது இல்லை. வட்டி எடுக்க வேண்டிய கட்டம் எடுக்கா. நான் அடிக்கடி சொல்றது, சம்பளம் ஜோர்ந்துட்டாலும் சரி, இருக்கிறதுக்கு விட்டு குடிசைல வாழ்ந்தாலும் சரி, நடந்து போனாலும் சரி, கந்தலான் வட்டியில மட்டும் கை வச்சிடாங்க. லாயத்து கொஞ்சம் உரியலாம். ஹராத்தில ஹராமானது வகுத்துல போகண்டா உங்களோட தஹஜ்ஜத்தா குர்ஆனா திக்ரா ஒன்றுமே கபூல் செய்யப்பட மாட்டாங்க. ஒன்றுமே கபூல் செய்யப்படாது. மௌத்தானால் கூட நாட்டம் எடுக்க ஆரம்பிச்சு. ரிபா சமூன பாவன் 70% வட்டி, 70%. ஐசர் வாயில கொஞ்சம் ஆக கடைசி அந்தஸ்து என்ன தெரியுமா? வட்டியில பாவம்